வணக்கர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்று வழமைக்கு மாறாக நாங்கள் பாரிஸில் இருந்து ரவீந்திரன் அகஸ்டின் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். இவர் தமிழரசு கட்சியினுடைய ஊடாக அரசியலுக்கு வந்தவர். பல்வேறு அரசியல் தரப்புகளோடையும் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளோடையும் ஒரு நல்லுறவை கொண்டிருந்தவர். தற்போது அண்மையில் ஜெர்மனிக்கு அனுரா குமார திசாநாயக் அவர்கள் விஜயம் செய்திருந்த போது அவரையும் நேரில் சென்று சந்தித்து வந்திருந்தார். அவரோடு இந்த அவருடைய அரசியல் பயணம், அவருடைய அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். வணக்கம் ரவீந்திரன். ஓம் வணக்கம். தேசம் நேற்று தோழர் உங்களுக்கும் வணக்கம், அதோட நேயர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முதல் இந்த இலங்கையில உரிமைக்காக போராடி, இலங்கையில் உரிமையை அடைய வேண்டும் என்று போராடி மரணித்த அனைத்து போராளிகளுக்குமாக ஒரு நிமிடம் ஒரு அஞ்சலியை செலுத்தி விட்டு இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். போராளிகள் மக்கள் அனைவருக்குமாக நன்றி. என்னன்னா நான் என்ன கேட்கிற கேள்வி, நீங்கள் இந்த நேர்காணலையே ஒரு வித்தியாசமாகத்தான் ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த போராட்டத்தின் மீது மிகுந்த பற்றும் மக்கள் மீதும் போராளிகள் மீதும் இந்த பற்றி அது வெளிக்காடுது. அப்படி இருக்கையில நீங்கள் தமிழ் தேசியம் இன்னைக்கு தமிழரோட மட்டும்தான் நிக்கணும் என்று சொல்லுகின்ற தமிழ் தேசியத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில நீங்கள் தமிழரசு கட்சியுடைய அரசியலுக்கால பயணித்தவர்கள், உங்களுடைய குடும்பம், அதற்கு பிறகு தமிழ விடுதலை புலிகளோடையும் உங்களுக்கு நல்லொரு புரிந்துணர்வு இருந்திருக்குது. இப்ப இந்த அரசியலை நீங்கள் எடுத்திருக்கிற இந்த மாற்றம், தேசிய மக்கள் சக்தியுடனான இந்த உறவு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? இல்ல, நான் ஒரு சுருக்கமா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அந்த ஒரு 16 வயதிலேயே நான் இந்த மாணவர் அமைப்புக்குள்ளால வேலை செய்ய துவங்கினான். அரசியல் ரீதியாக அப்படியான காலத்தால வேலை செய்ய துவங்கினான் இந்த அரசியல் பணி. அதன் பிறகு எங்கட அப்பருடைய ஒரு வரலாறு இருக்கு. குருநார்ல அகஸ்டின் பப்பாண்டா எல்லாருக்கும் தெரியும். அவர் அவர் விடுதலை புலிகளோட நெருக்கமான ஒரு உறவு வச்சிருந்தவர். அப்படித்தான் வந்தது. பிறகு புலத்துக்கு வந்த பிறகு கூட நான் நினைக்கிறேன் 2009 மௌனிக்கப்பட்ட பிறகு சிறகுகள் என்ற அமைப்பு கூடாக நான் பணியாற்ற வலிக்கிட்டேன்னா அங்க உள்ள மக்கள் அது முதல் ஒரு 10 பட்டி உடுப்படைப்பின் ஊடாக அந்த பணி இருந்தது. அப்படி மக்களோட தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்குள்ளதான் இந்த மௌனிக்கப்பட்ட பிறகு ஒரு ஜனநாயக வழிக்கு டிஎன்ஏ, அதாவது மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக டிஎன்ஏ உருவாகினார். அந்த டிஎன்ஏ உருவாக்கத்தை அப்படியே ஒரு டிஎன்ஏ புலத்திலேயும் இருக்க வேணும் என்று நான் அந்த கட்டமைப்பை இங்க உருவாக்கினேன். அதுல டெலோ நீங்கள் 2018 டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேயர் போன்றவர்களை வரவழைத்து பரிசில் ஒரு கூட்டம் வச்சிருக்கீங்க. ஆமாம், அது 2018-19 எம்பியா இருந்த சுமத்திரன், மாவையா, ஆர்னோல்ட் அவர்களை கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட 75 பேர், உலகளாவிய ரீதியில எல்லா நாட்டிலேயும் இருந்து வந்தவர்கள். பலதரப்பட்ட கேள்விகள் நடந்தது. அதுக்கான தீர்வுகள் சுமத்திரனால சொல்லப்பட்டது. திருப்பி அவர்கள் நாட்டுக்கு போன பிறகு அந்த சொல்லப்பட்ட விடயங்கள்ல அவைகள் அதை சரியாக மக்களை நோக்கி நகர்த்த இல்லை. அதன் பிறகு நான் அவர்களோட உறவை நான் அதை ஏற்படுத்த இல்லை. அதுக்கு பிறகு 2000 வரைக்கும் மௌனமா இருந்த பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இலங்கையில் ஏற்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 70 வருட வரலாற்றில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு என்னோட பயணிச்சவர் தோழர் அந்தோணி புள்ள அழகிரி என்று அவர் தான் அந்த பிரசிடன்ட் தேர்தலுக்கு போய் வந்தவர். அந்த மாற்றம் வந்தோடனே அவரோட தொடர்பு கொண்டு நான் அதை கேட்டேன். தோழர் உங்களுக்கு என்ன செய்யணும் பிரான்சில் என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார் நான் சந்திக்கிறேன்னு. பிறகு அவரோட இணைஞ்சு நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போனேன். போய் அங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு வன்னி, யாழ்ப்பாணம் ஃபுல்லா நான் அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டது. ஒரு நம்பிக்கையில ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்குது. இப்ப என்ன பொறுத்தவரையில ஏதோ ஒருவரோட இணைஞ்சு இந்த மக்களோட விடிவுக்காக பயணிக்க வேணும் என்றதுதான் என்ற ஒரு தீர்மானமாக இருந்தது. அந்த நம்பிக்கையோட பிறகு நான் தேசிய மக்கள் சக்தியோட பயணத்தை ஆரம்பிச்சேன். இப்ப இந்த என்னடா நீங்கள் திடீரென்று அரசியலுக்குள்ள வந்த நபர் அல்ல. உங்களோட பெற்றோர், உங்களோட தந்தையார் தமிழரசு கட்சிக்கால வந்தவர், முக்கியமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு நீங்கள் விடுதலை புலிகளுடைய பெரிய தலைவர்களோட எல்லாரோடையும் நல்ல உறவிலையும் இருந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த மாற்றம் வரைக்குள்ள உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு ஒரு துரோக முத்திரை குத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கும். அதை எப்படி எதிர்கொள்றீங்க? இல்ல இப்ப நான் பார்த்த அளவில் இப்ப ஜெர்மனுக்கு போய் பிரசிடென்ட் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக துரோக முத்திரை வந்தது. துரோக முத்திரையை பற்றி அது வந்தது. அது வந்து இப்ப நான் பார்க்கிறது அதுதான். இப்ப எனக்கு உலகளாவிய ரீதியிலோ அல்லது தாயக மக்கள் மத்தியிலேயோ என்ற குடும்பமும் என் சார்ந்த தெளிவும் அங்கத்திய மக்களுக்கு இருக்குது. அப்ப இங்க அந்த துரோகம் என்று சொல்லப்படுறது வந்து நான் பார்க்கறது இப்படித்தான். இப்ப அநேகமா எல்லாருக்கும் என்ன அறியப்பட்டவர்கள் இப்ப நான் தங்களுடைய இருப்புக்கு பிரச்சனை வரும் என்ற ஒரு நோக்கத்துல அப்படியான அந்த துரோகத்தை அவைகளை சொல்லினோம். ஆனா தெரிஞ்சு கொண்டுதான் நான் சொல்லினேன். இப்ப நாங்க இப்ப இவைகளோட கருத்தின்படி பார்த்தால் ஏன்னா இன்றைக்கு வந்து உள்ள சூழல்ல வந்து தோழர் நாங்க வந்து அரசாங்கத்தோட தான் கதைக்குவோம். எல்லாம் முடிஞ்சுது 2009 எல்லாம் முடிஞ்சு நாங்க என்னென்றாலும் அரசாங்கத்தோட கதைக்குவோம். அப்படி வந்து துரோகம் என்று பார்த்தால் அங்க பாராளுமன்றத்துல ஏறுற எல்லாரும் துரோகிகள்லாம். நாங்களும் இந்த ஜனாதிபதியை சந்திச்சு சில தரப்பட்ட விடயங்களை கதைச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு தான் நாங்க போறோம். ஆகவே இந்த துரோக பட்டங்களால வந்து இப்ப நான் வந்து சளைஞ்சு போற ஆள் இல்லை. அதனால தொடர்ந்து என்ற பயணம் தொடரும் இந்த மக்களுக்காக. துரோகின்னு முத்திர குத்துறதால ரவீந்திரனை அரசியல்ல இருந்து ஒதுக்கி விட முடியாது. கூடுதலா என்ன ரவியன்னு சொல்லிவிடும். நான் கடைசியில என்ன ஒதுக்கி விட முடியாது. நான் அதை ஒதுங்கையும் மாட்டேன். இப்ப என்னன்னா தமிழ தேசிய மக்கள் சக்தி ஒரு பேரலையாக வந்த பொழுது முக்கியமாக பேசப்பட்ட விடயம் இந்த கரையோர பிரதேசங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தளம் அதிகமாக இருக்குது என்று பேசப்பட்டது. அப்ப ஜனாதிபதியினுடைய அந்த கடைசி தேர்தல் பிரச்சார கூட்டம் கூட குருநாள் அந்த பக்கத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம் இருக்கு? அதே அந்த பிரதேச மக்கள் தான் கூடுதலாக தேசிய மக்கள் சக்தி பக்கம் திரும்பினார்கள் என்று அந்த உரையாடலேன் வருது. இல்ல நான் வந்து அங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்துல நின்ற போது தோழர் நான் அங்க என்ன அறிமுகம் தானே அப்ப எல்லா ஊருக்கும் வீடுகளுக்கும் போய்க்கே அவர்கள் என்ன பார்த்த உடனேயே சொல்லப்பட்ட விஷயம் நாங்கள் அனுராக்கு தான் வாக்களிப்போம். அப்ப அது நான் பார்த்த விஷயம் என்னென்றால் அந்த தமிழ் மக்களிடையிலையும் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து அனுராட பேச்சு அல்லது அனுரா ஜனாதிபதியுடைய அந்த உரை நம்பிக்கையை கொடுத்தது என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். நான் ஒன்றும் கதைக்கல. போன உடனே அவர்களால் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். மற்றது இன்னொன்று கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்களும் இந்த மக்களை அவற்றை பக்கம் கொண்டு போனது என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற அந்த விஷயம் சரிதான். என்ன நான் அந்த ஒரு ஆய்வு செய்து பார்த்ததுல இலங்கை முழுவதுமே தேசிய மக்கள் சக்திக்கு சார்பாக திரும்பி இருந்தாலும் அந்த திரும்பின வாக்களிப்பு வீதம் வந்து ஒரு 14-13 வீதம் தான் திரும்பி இருந்தது. ஆனா யாழ்ப்பாணத்துல தேசிய மக்கள் சக்தி மீது திரும்பின வாக்கு வீதம் 20 மடங்கா இருந்தது. அது கொஞ்சம் வாக்காக இருந்தாலும் அது 20 மடங்கு. அது பாரிய திருப்பம் ஒன்று யாழ்ப்பாணத்துல இருந்தது. அத இப்ப தேசிய மக்கள் சக்தியும் அதை யாழ்ப்பாணத்தை டார்கெட் பண்றதுக்கு அது ஒரு காரணம் என்னென்றால் பெரும்பான்மையான மக்கள் பெருமளவான மக்கள் அந்த மாற்றத்தை நோக்கி திரும்பி இருக்கணும். ஆனால் அது உள்ளூராட்சி தேர்தலில் அது வெளிப்பட்டதாக நீங்க பாக்குறீங்களா? இல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தலை நான் எப்படி பாக்குறேன்னா அது வந்து இப்ப உள்ளூராட்சி தேர்தல்ன்றது ஒரு வட்டார ரீதியா நடக்கிற தேர்தல் தானே தோழர். இப்ப வந்து அந்த தேர்தல்ல வந்து சொந்தக்காரர் பந்தக்காரர் சாதியம் நெருங்கினவர்கள் என்ற முறையில தான் அந்த வாக்கு வந்து விழும். அப்படியான ஒரு வாக்களிக்கிற அந்த முறைமையில கூட கணிசமான எல்லா வட்டாரத்திலையும் என்பிபி வந்து எல்லா வட்டாரத்திலையும் ஒரு ஆளாவது ஒரு வட்டாரத்துல இல்லாம இல்ல. அதை வெற்றியா தானே பார்க்கணும். அது ஒன்று வெற்றி. அடுத்தது 2வது பெரிய கட்சியாக ஏன்னா இதுக்கு முதல் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல அவர்கள் எடுத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 0 என்றே சொல்லலாம். அவர்களுக்கு வாக்கு வங்கியே இருக்க இல்லையோ. இது இப்ப 2வது பெரிய கட்சியாக வந்திருக்காங்க. நீங்க சொல்றது அது சரிதான். இப்ப நீங்கள் இந்த அரசியல் மாற்றத்துக்கு வந்தத உங்களோட ஊர்ல தாயகத்துல இருக்கிற உறவுகள் எப்படி பார்க்கின்றார்கள்? அவர்களுக்கு இது தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கா?
இல்ல நான் அங்க போன நேரம் இப்ப உண்மையா அங்க வந்து என்னோட விடுதலை புலிகளோட இருந்த காவல்துறை என்ற பணியில என்னோட இணைச்சு கொண்டவர், அப்படி முன்னாள் புலிகள் என்னோட இணைஞ்சு கொண்டவர்கள். இப்ப நான் ஊர்களுக்குள்ள எல்லாம் போய்க்க இப்ப ரவி அண்ணன் அகசின் பப்பாட மகன் இப்படி நிக்கிறார் என்றால் அது சரிதான் என்ற ஒரு தீர்மானம் தான் எல்லாராலையும் சொல்லப்பட்டது. இப்ப நீங்கள் இப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகள் இபிடிபிக்கும் அங்கஜனுக்கும் விழுந்த வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழரசு கட்சியின் பாரிய ஆதரவாளர், விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு செயற்பாட்டாளர், அப்படி பார்க்க தெரியல என்ன. இல்ல அதுதான் இப்ப என்னென்றால் இப்ப அவர் இப்ப வந்து அங்க உள்ள ஆட்கள் இப்ப கனவேர் இப்ப நான் தமிழரசு கட்சியோட கூட அங்க கதைச்சிருக்கிறேன் கடந்த காலங்கள்ல. அவர்கள் சொன்னதுதான் இப்ப கடந்த காலங்கள்ல வந்து எவ்வளவு விஷயம் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யப்பட இல்லை. மக்கள் நம்பி நம்பி மாறி மாறி வாக்களிச்சத மிச்சம் கணிசமான விஷயங்கள் செய்யப்பட இல்லை. அந்த ஒரு ஏக்கம் வந்து மக்களுக்கு இருந்தது. அப்ப இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வரைக்க கட்டாயம் செய்வார்கள். அதுவும் இல்லை, என்னோட வந்து நிறைய பேர் நாங்க வேன் எடுத்துக்கினா பிரச்சாரத்துக்கு செய்தனாங்க. நான் போன ஊர்கள் இதுகள் எல்லாத்திலையும் வந்து அது வரவேற்பு கிடைச்சது. அவர்கள் ஏற்கனவே தெளிவா இருந்தார்கள், யாருக்கு வாக்களிக்கணும் என்ற விஷயத்துல மக்கள் தெளிவா இருந்தார்கள். அதோட இப்ப நான் போய் அந்த பிரச்சாரத்தை ஈடுபட்டதும் அது அவர்களுக்கு ஒரு உறுதுணையா அமைஞ்சது. இல்ல நீங்கள் குருநகர், பாசையூர் அந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். ஆனா நீங்கள் பிரச்சாரத்துல பரிசில இருந்து அங்க போய் பிரச்சாரம் செய்ததோட மட்டுமில்லை, நீங்கள் வவுனியாவுக்கும் போய் பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள் தில்லைநாதனுக்காக. அது தில்லைநாதனுக்காக போகணும்னா அங்க முல்லைத்தீவு தண்ணி விட்டு வந்து வவுனியாவுடன் வருது. அப்ப எனக்கு ஏற்கனவே முல்லைத்தீவு தண்ணி விட்டு அந்த அதுல உறவுகள் வந்து ஏற்கனவே எங்களோட அப்பாவோட நல்ல உறவா இருந்தவர்கள். அப்ப அந்த முல்லைத்தீவு உறவு முறை ரத்த உறவு முறை இல்ல ரத்த உறவு வண்டியில ஒரு எதேர்ச்சியா வந்த உறவு, ஒரு உதவி மூலம் வந்த உறவு கூட சொல்லலாம். அப்ப அங்க போனோன்னையும் அங்கேயும் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அவசியம் அந்நேர மகன் வந்திருக்குது, ஓகே ரவி நின்றா சரியாத்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு அவர்களால சொல்லப்பட்ட விஷயம் தான் அது. அப்ப மற்றது செட்டிகுளம் பக்கம் எல்லாம், செட்டிகுளம் அந்த பக்கம் எல்லாம் ஏற்கனவே நான் அறிமுகமான ஆள். அதால அங்கேயும் போய் அவருக்காக வேண்டியும் பணி செய்யக்கூடிய இதுல வெற்றி தான் கிடைச்சது எங்களுக்கு. நான் போய் வேலை செய்த இடங்கள்ல எல்லாம் கணிசமா வெற்றி தான் கிடைச்சது. இப்ப என்பிபி ஜெகதீஸ்வரன், அடுத்தது தில்லநாதன், ரஜீவன், இவர்களோட நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் அப்படித்தானே? ஓமாம், நான் கூடுதலா ரஜீவனோட யாழ்ப்பாணத்துல ரஜீவன் தோழரோட டாக்டர் பவானந்த ராஜா அவர்களோட சில இடங்கள்ல பிரச்சாரங்களுக்கு அவைகள் வராத இடங்களுக்கு கூட நானும் அந்தோணி பிள்ளை தோழரும் போய் அங்க பிரச்சாரங்கள் செய்த சம்பவங்களும் இருக்குது. அவர்களுடன் சேர்ந்து போய் பிரச்சாரம் செய்த சம்பவங்களும் இருக்குது. இப்ப நீங்கள் ஏன் இப்ப தமிழரசு கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது சங்குக்கோ இல்லாமல் ஏன் நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த கட்சியாக பார்க்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க போறீங்க? இல்ல இப்ப தோழர், இப்ப நான் ஒரு சாமானியனா வந்து ஒரு ஒன்றும் இல்லாம சாமானியனா யோசிச்சால் இன்றைக்கு 70 வருஷ காலத்துல வந்து எல்லாருக்கும் மாறி மாறி வாக்களிச்சதுதான். இப்ப டிஎன்ஏ சொல்லி இப்ப உதாரணமா இப்ப ஏன் சொல்லி நம்ம லைப்ரரிய கொளுத்தின அவர்கள் அங்கால வந்து கொலை குற்றம் செய்த 1 லட்சம் பேரு கொண்ட சரத் பொன்சேகா எல்லாருக்கும் இவங்க சொன்னவே இல்லை வாக்களிங்கோ வாக்களிங்கோ. அப்படி வாக்களிக்கப்பட்டது. சரி, 70 வருஷமா எந்த ஒரு மாற்றமும் நடக்க இல்லை. சரியா, இணக்க அரசியல் என்ற ரீதத்துல கூட ஏதாவது நடந்துதாண்டா ஒன்றும் இல்லை. அப்ப இவர்கள் வந்து உண்மையா அந்த ஜேவிபியில நீங்க 1965ஆம் ஆண்டு ஜேவிபியில உருவாக்கம் இருந்தது. இன்றைக்கு 50 வருஷ காலத்துல இன்றைக்கு அவையால் அந்த நினைச்ச விஷயத்தை 50 வருடமாக நகர்ந்து 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 இன்றைக்கு ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கு. மற்றது இன்னொரு விஷயத்தை பார்த்தா ஜேவிபி முந்தி இருந்ததை விட இப்ப சில மாற்றங்களால 2006 எலெக்ஷனுக்கு பிறகு என்பிபி என்று மாறி, அதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருக்கோம், என்பிபி என்று மாறி 2 பாராளுமன்ற ஆசனங்கள் கிடைச்சு போனஸ் ஆசனம் கிடைச்ச போது அதை வந்து இப்பத்திய பிரதமருக்கு தான் அது வழங்கப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு ஹரிணிக்கு இப்பத்திய வெளியில இருக்கிற ஒரு ஆளுக்கு வழங்கக்கூடிய அந்த பக்குவம் அவைகள்கிட்ட உருவாக்கி இருக்கு. எங்கட வரலாற்றில ஒரு போனஸ் ஆசனமாவது ஆருக்காவது குடுபட்டிருக்கா? வெளியில இருக்கிற ஆளுக்கு, வெளியில இருக்கிற ஒரு ஆளுக்கு குடுபட்டிருக்கா? இல்ல.
அப்ப எந்த தியரி என்னென்றால் இவர்கள் எடுத்தோன்ன ஜேவிபி அது செய்தது கடந்த காலத்தை பற்றி இப்ப என்ன பொறுத்தவரையில தொடர்ந்த கடந்த காலத்தை பற்றி நான் கதைக்க விரும்பல. அது எல்லா தமிழ் குழுக்களும் தமிழ் ஆயுத போராட்டத்துல வெளிக்கிட்ட குழுக்களா இருக்கலாம், ஜேவிபியா இருக்கலாம். கடந்த காலத்துல சில வன்முறைகள் நடைபெற்று இருக்குது, இல்லை என்று மறுக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாற்றங்களின் ஊடாக காலத்தின் கட்டாயத்தால மாறி வந்து கொண்டிருக்கிறார். ஏன் விடுதலை புலிகள் உறுப்பினர் கூட ஒரு சமூகத்தோட இணைஞ்சு வாழ வேணும் என்று சில சரியான கருத்துக்கள்ல ஊடகங்கள்ல சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நடந்தது நடந்து போயிட்டு அதையே நோண்டி கொண்டு இருக்காம இன்றைக்கு நாங்க யதார்த்தமா இன்றைய என்பிபியை எப்படி பலப்படுத்துறது, ஜனாதிபதியில கரங்களை எப்படி பலப்படுத்தி எங்களுக்கான விமோசனத்தை எப்படி பெற்றுக்கொள்றது என்ற விஷயங்களை தான் நான் பார்க்கிறேன். அப்ப நீங்க இந்த தமிழ் தேசிய கடந்த தேர்தல்ல உள்ளூராட்சி தேர்தலில் வைக்கப்பட்ட மிகப்பெரிய பிரச்சாரம் இதுவரைக்கும் இந்த பிரச்சாரம் வைக்கப்படையில்லை. என்ன பஞ்சா ஐக்கிய தேசிய கட்சிக்கோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ சரத் பொன்சாக்காக்கோ வாக்களிக்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. அதாவது பேரினவாத கட்சிகளுக்கு வாக்களிக்க, சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற கோஷம் முந்தி வைக்கப்படையில்லை. ஆனால் இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வைக்கப்படுது. அவ்வளவு பெரிய இனவாதிகளுக்கே வைக்காத கோஷத்தை ஏன் தமிழ் தேசியம் தேசிய மக்கள் சக்திக்கு வைக்குது நினைக்கிறீங்க? இல்ல அது என்னன்னு இப்படித்தான் நான் பாக்குறேன். என்னன்னா இன்றைய அரசாங்கம் தெளிவா சொல்லி இருக்குது, இன்றைக்கு எங்களை ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் இருக்க அப்படிலாம் நிக்குது இந்த ஊழல் ஒழிப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா. அப்ப முழுக்க இன்றைக்கு இருந்தாக்கள் முழுக்க அரசு உத்தியோகத்தரா இருக்கலாம் அல்லது எம்பிமாரா இருக்கலாம், ஆறா இருந்தாலும் ஊழல் பெருச்சாளிகளா தான் அங்க இருந்திருக்கிறோம். அதை விட இன்னொன்று நான் எந்த பார்வையில பாக்குறேன், எங்கட இப்ப அங்க உள்ள தமிழ் தரப்புகளா இருக்கலாம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும் என்ற ஒரு போக்கில ஒரு தரம் போக இல்லை. அப்படித்தான் நான் பாக்குறேன். அந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டே இருந்து நெருப்ப வச்சுக்கொண்டுதான் அது புலத்திலையும் தளத்திலையும் கொண்டு நகர்த்த வேணும் என்று யோசிக்கிறேன். இப்ப பிரச்சனையை தீர்க்க வேணும். இப்ப நாங்க என்பிபியோட சேர்றேன், பிரசிடண்டா சந்திக்கிறேன், சில விஷயங்களை கதைக்கிறோம். ஏன் அவரோட தான் பிரச்சனையை தீர்க்கலாம் வெளியே தேடி போறோம். ஆனால் இதுவரையில எங்கட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள் மக்களோட பிரச்சனை சார்ந்து ஜனாதிபதியை ஒருக்கா நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று போய் இதுவரையில கதைச்சதா நான் அறியேன். மற்ற ஜனாதிபதிகளோட காட்சிக்கிறோம் தானே, மஹிந்த ராஜபக்சோட காட்சிக்கிறோம், ரணிலோட கதைச்சிருக்கிறோம். அங்க பிரச்சனை தீராது, ஆனவடியா கதைக்கிறோம். இவர்கள் பிரச்சனையை தீர்க்கிற எண்ணமே இவர்களுக்கு இல்லை என்றீங்க. அப்படித்தான் நான் சொல்லவா. இதான் உண்மையும் கூட. இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப அவர்கள் அரசியல் செய்ய முடியாது. எனக்கு அதுதான் பிரச்சனை, அரசியல் அங்க செய்ய முடியாது. இப்ப இவர் இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷத்துல இப்ப உண்மையா இப்ப என்பிபிக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப இது என்ன அறிவு கட்டின எனக்கு விளங்குது, அவர்களுக்கும் விளங்கும் நினைக்கிறேன். 70 வருஷம் இந்த UNBSLFக்கு வேலை செய்த ஆக்கெல்லாம் ஆர்மியா இருக்கிறாங்க, போலீஸா இருக்கிறாங்க, அரச நிர்வாகங்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப எடுத்தோம் கவுத்தம் ஒன்றுமே செய்ய இயலாம். இது சாமானிய சனத்துக்கு கூட தெரியும். மெல்ல மெல்லமா தான் இப்ப ஒரு அரச ஒரு பாராளுமன்றம் தான் மாறி இருக்கே ஒழிய அந்த கட்டமைப்புகள் இன்னும் சரியா மாறினது. அப்ப போலீஸும் அப்படித்தான், ராணுவம் எல்லாரும் அப்படித்தான். அப்ப அதை கட்டம் கட்டமா மாத்திக்கொண்டு வரைக்குள்ளதான் ஓரளவான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழி வரும். இப்ப இன்றைக்கு காணி விடுவிப்பு கூட இன்றைக்கு கட்டம் கட்டமா விடுபட்டு கொண்டு இருக்குது. இப்ப சில நேரத்துல இப்ப எந்த பார்வையில ஜனாதிபதி சொன்னா கூட ஒரு பிரிகேட் வெளியில வராது. அப்படித்தான் அங்கத்திய நிலைமைகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் காலம், இன்றைக்கு 7 மாதம் நீங்க 70 வருஷமா சந்தர்ப்பம் கொடுத்தீங்க ஒருத்தருக்கு இந்த இணக்க அரசியல் என்று சொல்லி மைத்திரியோட போய் நின்று இணக்க அரசியல் நடத்தினீங்க, சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. அப்ப ஏன் இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் அந்த காலத்தை கொடுக்குறீங்க? இப்ப அப்ப முடியும்னு சொன்னா என்ன? இது எனக்கு விளங்குற அறிவு. இப்ப எத்தனையோ லோயர் மேர அல்லது கட்சியில இருக்கிற பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர் விளங்கத்தானே வேணும், கட்டாயம் விளங்கத்தானே வேணும் இந்த நிலைமை. அப்ப விளங்கி கொண்டு இப்படி நடக்கிறதால என்ன உங்களுக்கு தொடர் என்னன்னு விளங்குது? இது இல்ல நீங்க சொல்றதுல ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குத்தான். என்றால் அரசு வேற, அரச இயந்திரம் வேற. அரசு தான் மாறி இருக்கு, அரசு இயந்திரம் இன்னும் மாறையில, அங்கே வேலை செய்யறவர்கள் இன்னும் மாறையில. அப்ப அதுக்கான ஒரு கால அவகாசம் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும்.
ஆனால் எப்படியாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரச கவிழ்த்து ரணிலையோ அல்லது சஜித்தையோ கொண்டு வந்துட வேணும், அல்லது இலங்கையில் ஒரு இனக்கலவரம் வரணும் என்றதுல அங்க சிங்கள பக்கம் இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளும் தமிழ் பக்கம் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளும் மிக தீவிரமாக இருக்கிறதாகத்தான் படுகிறது. இல்ல அதுல வந்து தொடர் உதாரணமா உண்ட பாக்கலாம். இன்றைக்கு வந்து இந்த செம்மணி புதகுழிய இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால், இப்ப இணக்க அரசியல் நடத்துற நேரம் ஏன் இந்த தமிழ் தரப்புகள் அதை கேட்க, ஏன் அதை செய்ய? இன்றைக்கு அரசாங்கம் காசும் ஒதுக்கி இருக்குது, அவங்க ஐநாவில இருந்து வாராக்களை அங்க அனுமதிக்கிறாங்க, நீங்க செய்யுங்கோ. இன்றைய கூட ஒரு பத்திரிகையில முழு ஆதரவும் தாரோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க போன அமைச்சரையும் எம்பியையும் அவங்கள கதைச்சு, ஓகே நீங்க எப்படியான வாக்குறுதியை தாரீங்க, எப்ப செய்து முடிக்க போறீங்கன்னு அனுகூலமா கதைக்கிறத விட்டுட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறதின் ஊடாக என்ன தெரியுது? இல்ல அவர்கள் நினைக்கிறேன் அதுல அன்றைக்கு அந்த அமைச்சருக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஒரு கல்லெறிஞ்சு பிரச்சனை எடுத்திருந்தால் அதுக்குள்ள போலீஸ் நுழைய வேண்டி இருந்திருக்கும். அப்ப போலீஸ் நுழைந்தால் எங்கட போராட்டத்தை போலீசார் அடக்கு பண்ணி போட்டார்கள் என்ற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுத்திருக்கலாம். அது அவர்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி இருக்கும். இல்ல அது நிகழ்நிலை என்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது இந்த போராட்டத்தை நடத்தின அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஹிட்லரை கும்பிடுற அமைப்பா தான் இருக்குது. அதுல வைஷ்ணவி சட்டத்தரணி வைஷ்ணவி வந்து ஹிட்லரை ஒரு மாவீரன், ஒரு பெரிய போராளி, ஜெர்மன் மக்களுக்காக போராடினவர் என்றும், பிரபாகரனும் அப்படி தமிழ் மக்களுக்காக போராடினவர் என்றும் ரெண்டு பேரையும் ஒரே தளத்துல வச்சு ஒப்பிட்டு இருக்கிறார். உங்களோட புரிதல் என்ன? இந்த இவர்கள் பற்றின உங்களோட புரிதல் என்ன? ஹிட்லருக்கு நியரானவர் பிரபாகரன் வைஷ்ணவி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நேர்காணல்லையும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இப்ப திருப்பி நான் பார்த்தனா சுமத்ரன் ஆளண்டு சொல்லி வைஷ்ணவி சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் வைஷ்ணவி சம்பந்தமாகவும் அவற்ற கடந்த கால செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தனிப்பட்ட விஷயங்கள், அதை நான் சொல்ல வரல. சமூகத்தில இல்ல யாரு இந்த போராட்டங்களை யாரு முன்னெடுக்கணும்னா தெரியுது. இந்த போராட்டங்கள் எவ்வளவு தலையீனமா இருக்காங்க. என்னன்னா செம்மணியில இறந்த அந்த கிருஷாந்தி மற்றும் பல நூற்றுக்கணக்கானோரை வந்து அவமானப்படுத்துற செயல்கள்ல தான் நீங்க ஈடுபட்டு இருக்கிறோம். இல்ல அதுதான் தோழர். இப்ப என்னென்றால் உண்மையிலே இப்ப ஒரு எம்பி போய்க்கு அமைச்சர் போய்க்கு அனுகூலமா கதைக்கணும். அந்த இப்ப நாங்க அதை கதைச்சு அதை பெற தன்மைகள் அது ஒரு சில பேர் அதை பின்னால நின்று பெக் பண்ணி அதை நகர்த்தி கொண்டு போயிடும் மக்களை நான் சொல்ல வரையில. அதுல தடுத்தவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலதுகரம். அவர் புலனாய்வு பிரிவோடையும் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். முன்னாள் போராளியும் அவர் விடுதலை புலிகளால 11 மாதம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 12 கோடி பணத்தை களவாடியதாக விடுதலை புலிகள் அமைப்பில இருந்து. அந்த பணத்துல இவர் பிறகு அவருக்கு பேரே வட்டி ஜீவன். வட்டி ஜீவன் அப்படித்தான் சொல்லப்பட்டது. வட்டி ஜீவன். அப்ப வட்டி ஜீவனுக்கும் கிருஷாந்திக்கும் எங்க தொடர்பு வருது என்றால் இது ஒரு பாரிய சிக்கல் தான். அதை இப்ப கருத்துகள் பயிராக கூட எங்கட போராட்டத்தை இந்த போராட்ட வடிவங்களும் மழுங்கு அடிக்கிற மாதிரியான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்கள் சொல்ல தேவையில்லை தானே. ஒரு கொலை நடந்தாலும் அது கொலைதான், அது கண்டிக்கப்பட வேண்டும், அது யுத்த குற்றமாக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் இருக்குது. அதுக்கு பதிலாக இல்ல 1000 பேர் செத்து நாங்கள் பொய்களை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை தானே. இல்ல அது சரிதான் தோழர். இப்ப ஒரு சரியான விஷயத்த ஒரு சரியான தகவலோட கொடுக்க அதுக்கு வந்து அதுக்கான ஒரு பணி நடந்து கொண்டு இருக்குது தானே. இப்ப நடக்க இல்லை அல்லது அரசாங்கம் மறைக்குது அல்லது அரசாங்கம் தடுக்குது என்றால் தொடர்ச்சியா அதை பற்றி செய்யலாம். ஆனா அரசாங்கம் முழு ஒத்துழைப்பையும் தானே கொடுக்குது. இப்ப வாக்கு வங்கி அரசியலை செய்யக்குள்ள இது ஒரு பிரச்சனை. ஆர் அந்த உரிமை கோருறது. இப்ப ஒவ்வொரு தரம் அப்படித்தான். இப்ப இன்றைக்கு வந்து இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப எல்லாரும் வந்து தங்களோட வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கும் திருப்பி கதிரையில ஏறுறதுக்குமான செயல்பாடுகள்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கு. இப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ள அர்ச்சுனா என்ன கத்துறேன், தான் விடுதலை அப்படி சுடுறா சுடு, நான் பிரபாகரனோட வந்தனா. இதே அர்ச்சுனா அது பாராளுமன்ற தர்மம், அதுக்குள்ள எப்படியும் கதைக்கலாம், ஒரு தரம் கை வைக்கலாது.
இதே அர்ஜுனா வெளியில வந்து கதைக்கட்டும் பார்ப்போம். இல்ல அவர் பாராளுமன்றத்திலேயும் காய்ச்சதே நான் பெண்களுக்கு விபச்சார முத்திர குத்தினதும் தேவையில்லாத பழி போட்டதும். அப்ப அது ஒரு படிச்ச புத்திசாலி என்று சொல்ற ஒரு ஆள் வந்து அப்படி கதைக்கிறது உண்மையா பார்லிமெண்ட்ல ஒரு அநாகரிகமான செயலாக்கம். தமிழ் மக்களை வாக்களித்த மக்களையும் அவமானப்படுத்துற செயல். ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள், அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்து கொண்ட செயலாகத்தான் அது பார்க்கப்படுது. பொதுவா அந்த விமர்சனங்கள் அப்படித்தான் வருது. ஆனால் இப்ப என்ன பொறுத்தவரையில தோழர், அதான் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம். சரி, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்துல எடுத்து பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கு. மேதின கூட்டத்துல கூட எந்த ஜனாதிபதியும் சொல்லாத விஷயங்களை அனுர திசாநாயக்கா அவர்கள் சொன்னார். தமிழருடைய பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கப்படும். கன இடங்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். அதிலும் பார்க்க மிக முக்கியமானது இந்த வெற்றி திருநாள் மே 18 வெற்றி நிகழ்வுல அவர் கலந்து கொள்ள விரும்பல. அதுக்கு பிறகு கலந்து கொண்ட நிலையில கூட இது வந்து வெற்றி அல்ல, ஒரு சமூகத்தை இன்னலுக்கு உட்படுத்தி நாங்கள் வெற்றியை அனுபவிக்க முடியாது என்ற பொன்னியில தான் அந்த கதை அமைஞ்சிருந்தது. அவர் அது ஒரு வெற்றியாகவே கருத இல்லை. ஏனென்றால் அது வந்து அவருடைய வாக்கு வங்கியை மிகவும் பாதிக்கும் என்று தெரிஞ்சு கொண்டுதான். ஆனா நாங்கள் வந்து அந்த பெருந்தன்மைக்கு நாங்க இன்னும் வரையில, தமிழ் அரசியல் வந்து அந்த அளவுக்கு வரையில. இல்ல, உண்மையா ஒரு ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இப்படியோ இதுவரைக்கும் 7 மாசமா போயிட்டு எவ்வளவோ விஷயங்களை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார், நன்மையான விஷயங்களை செய்தும் இருக்கிறார். எங்கட தமிழ் தரப்புல இருந்து ஒரு பாராட்டுதல் எப்பயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படவே இருக்குது, சொல்லப்படவும் வராது. இன்னொரு கேள்வி, இப்ப தமிழ் தேசியம் என்றா தமிழ் உணர்வு பாயிறது, தமிழ் மக்களுக்கு உதவியா இருக்கிறது, ஒரு தமிழ் பற்று, இதுகளை வச்சுக்கொண்டுதான் இந்த தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படுது. அப்படி கட்டமைக்கப்படைக்க நீங்கள் அதுல இருந்து வெளியில போய் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சுக்கிறீங்க. ஒன்று நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க, செய்வதொன்று சொல்வதொன்று. அப்ப நீங்கள் ஃபீல் பண்ண இல்லையா, நான் இந்த தமிழ் தேசியத்துக்கு ஓட் பண்ணாட்டி எனக்கு தமிழ் பற்று குறைஞ்சு போச்சு, தமிழ் உணர்வு குறைஞ்சு போச்சு, நான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்த அந்நியப்பட்டுட்டேன் என்ற உணர்வு உங்களுக்கு வர இல்லையா? இல்ல, அது நான் வந்து உண்மையா அது பிள்ளையா பார்க்கல. ஏனென்றால் இன்றைக்கு உண்மையா எங்களை தமிழ் தரப்புல வந்து ஒண்ட தோழர் ஜோசிங்க உண்டைக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மதத்தாலையும் இந்த சாதியாலையும் விடுதலை போராட்டத்தாலையும் இன்றைக்கு எங்கட தமிழ் தரப்புகளே தமிழரை கொன்ற வரலாறுகள் இருக்குத்தானே. எப்பயாவது நாங்க அதை உணர்ந்திருக்கிறோமா அல்லது நாங்க சுய விமர்சனம் செய்திருக்கிறோமா? நாங்க இப்ப தூய்மையானவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் கொலைகாரர் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இதுதான் எங்கட வரலாறு, அதான் உண்மையும் கூட. அப்ப நான் வந்து தமிழ் மக்களுக்கு எவன் மூலமா நன்மை கிடைக்கும் அல்லது இன்றைக்கு ஒரு சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கஞ்சாண்டு குடிச்சிட்டு சீரழிகிறாங்க. அந்த தாய்மாற்ற கண்ணீர் எப்ப நிறுத்தப்படும்? இதுகளை நான் வெற்றிகரமா செய்ய வேணுமென்ற பேரவிழாவில நான் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது மக்களுக்காக பணியாத்தான் பார்க்கிறேன். நான் அந்த தேசியத்தில இருந்து முதல்ல அது ஒரு தனியா விவாதிக்கணும். எங்களிடத்துல தேசியம் இருக்கா, தேசியம் என்றா என்ன என்றதால தனி விவாதத்துக்கு கொண்டு வருவோம். மக்களுக்கு தேவையான விஷயம் இதுதான். இப்ப இதை நோக்கி நான் நகர்றது எனக்கு அது குற்ற உணர்வா தெரியும். எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிருஷாந்தியோ இன்னும் ஒரு வித்யாவோ எங்கள் மண்ணில் பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வு வர வேணும். என்னன்னா நாங்கள் வெறுமனே வாய்ச்சவடால் விட்டு கொண்டு அரசியல் செய்யக்கூடாது என்றதுதான் பெரும்பாலும் கூட உரையாடல்ல வருது என்று நான். இப்ப நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, இந்த ஒன்று மதத்தால சாதியால இனத்தால எங்க மண்ணில நடந்த படுகொலைகளை பற்றி. அதுல குறிப்பாக இந்த பிரித்தானிய ஆதிக்கத்துக்கு முதல் சங்கிலி மன்னனால யாழ்ப்பாணத்துல பல கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மன்னார்லையும் மிக பெருந்தொகையான 600 வரையான கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுகின்ற தாக்கத்தை நாங்கள் இப்பவும் மன்னார்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் இப்ப அண்மை காலத்துல நினைக்கிறேன் இந்த 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த காவிகளின் இந்த சங்கிகள் காவிகள் இந்த இந்துத்துவாவுடைய
அட்டகாசம் கொஞ்சம் கூடிட்டுதோ என்று உணர வேண்டி இருக்கு. நீங்கள் என்ன பாக்குறீங்களா? இல்ல அது உண்மையா அது ஒரு இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்துல நின்ற நேரம் அது கூடுதலாக அவதானிக்க முடிஞ்சது என்றால் அது இன்றைக்கு ஒரு யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு இந்தியா தூதரகம் கூட யாழ்ப்பாணத்துல இருக்குது. அப்ப அந்த யாழ்ப்பாணத்தை எப்படியும் ஒரு தந்த கண்காணிப்புக்குள்ள வச்சிருக்கணும், தந்த ஒரு ஆதிக்கத்துக்கு வச்சிருக்கணும் இந்தியா விரும்பு. அந்த பிரதிபலிப்பு தான் இந்த இவைகளை கொண்டு இறக்குறது, நிறைய வியாபாரிகளை கொண்டு இருக்கிறது. இப்ப எதுக்குள்ளால எங்களோட மக்கள் பலவீனப்படுவார்கள் என்று தெரிஞ்சு கொண்டு இதை நகர்த்தி கொண்டிருக்குது இந்தியா. இல்ல அதுக்கு எங்கட புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்தும் பலர் கோடிக்கணக்கில் கொட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த யுத்தத்துல இப்ப போராளிகளை மாவீரர்களை போற்றுறவர்கள், பிரபாகரனை கடவுளுக்கு சமமாக போற்றுறவர்கள், அவருடைய பாசறையில வந்த போராளிகள் ஊனமுற்றவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் இருக்குது. அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யல. ஆனால் தேடுவாரத்துக்கு இருக்கின்ற கோயில்களை புனரமைத்து கோடிக்கணக்கில் புனரமைக்கிறார்கள். அப்படி கோடிக்கணக்கில் புனரமைத்த ஒரு நீர்த்தடாகம் முல்லைத்தீவுல வட்டாப்பள்ளையில 2 பிள்ளைகள் போய் செத்து இருக்கிறார்கள். ஏன் இந்த புலம்பெயர் தமிழர்கள் இப்படியான முதலீடுகளை செய்கிறார்கள்? இந்த பணத்தை வீணாக்குகின்ற முதலீடுகள்ல ஈடுபடுறார்கள் என்றது எனக்கு பெரிய சிக்கலாகத்தான். இல்லத்தோட நானே கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்க, அங்க வீடுகளை விட கோயில்கள் எல்லாம் கூடுதலா இருந்தது. ரோட்டுக்கரை இரு மரங்களையும் எல்லாம் கோயில்களை தான் கட்டி வச்சிருக்கிறோம். அண்மையில நீங்க ஒரு புத்தகம் ஒன்று காட்டியிருந்த, நீங்க நினைக்கிறது டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதிய நூல் அரசியல் அதிகாரத்தின் வர்க்க மாற்றம். இந்த நூலை நீங்கள் அங்காளி பக்கம் கூடுதலாக விநியோகிக்கின்றீர்களோ? இது உண்மையா இது ஜெயராஜ் எழுதின இந்த புத்தகம் கட்டாயம் ஒவ்வொரு தமிழ் பேசும் மக்களுக்கு வாசிக்க வேண்டிய புத்தகம். நாங்க இப்ப தோழர் அந்தோணி பிள்ளை அரைகிரி அவற்ற முயற்சியால இது இப்ப யாழ்ப்பாணத்துல மட்டும் 500 பிரதிகள் குடுபட்டுக்கிறாங்க. இது ஜெர்மன்ல நாங்க ஜனாதிபதியை சந்திக்க கூட இந்த புத்தகத்தோட சில புத்தகங்கள் அவற்ற கையில குடுபட்டது. சில வேண்டுகோள்களும் அவற்ற கையில ரெண்டு பிரச்சனை. அது இப்பதான் நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட 2 பணிவான வேண்டுகோள். அது ஏற்கனவே எங்களால அது முயற்சி செய்யப்பட்டது என்றால், இந்த மயிலிட்டி ஹாவர்ல இந்தியன் ரோலர்கள் 20, 30, 40 ரோலர்கள் அங்க கிடப்புல கிடக்குது. அது டக்ளஸ் தேவானந்தா இந்த காலத்தில இருந்து கிடக்குது. அது ஒரு துர்நாற்றம் அடிக்குது. அதால இப்ப தீர்த்த திருவிழா கூட அந்த கடலுக்கு இறங்கி மக்களால செய்யலாம கிடக்குது. அதை நாங்க அந்த டிசிசி வரைக்கும் கொண்டு போய் அது பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணின ஒரு விஷயம். அதை திருப்பி பிரசிடென்ட் கொடுத்திருக்கு வேண்டுகோளா. அந்த டோலர், அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள்ள எல்லை மீறி வரும் இந்திய மீனவர்களுடைய இந்த படகுகளை இலங்கை அரசா கைப்பற்றி வச்சிருக்கிறோம். ஆமா, அதை என்ன செய்யறதுக்கு நீங்கள் பாக்குறீங்க? என்ன செய்ய அதை ரீதியா இப்ப வழக்கு தாக்கல் பண்ணி விடுபட்டாக்கள் எடுத்துக்கொண்டு போங்க, அல்லது இந்தியாவோட காய்ச்சல் எடுக்க வைக்கணும். இல்லையென்றால் அது அவ்வளவுத்தையும் எடுத்து ஏலத்துல விடணும். ஏனென்றால் அது பெரிய, அது ஒரு சின்ன ஒரு துறைமுகம். அதுக்கு இவ்வளவு இது நிக்கிறதும் அந்த பெரிய ஒரு துர்நாளத்தை கொண்டு வருது. மற்ற மக்கள் அதுக்குள்ள இன்னும் சில இதுகளை கொண்டு விடையலாம கிடக்குது. அதை உடனடியா அதை அகற்றி, மற்றது அந்த காவர் ஒரு காலத்துல நான் நினைக்கிறேன் எத்தனையோ வீதம் கூடுதலான ஒரு பெர்சன்டேஜ் மயிலிட்டி துறைமுகத்தால மீன் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு இடம். அப்ப திரும்பியும் அதை டெவலப் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறார்கள் மயிலிட்டி மக்கள். அப்ப அதை எடுக்கிறதினூடாக ஒரு சரியான ஒரு பொருளாதார மேம்பாடு மீண்டும் மயிலிட்டியில இருந்து ஆரம்பிக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப ஜனாதிபதி அனுராவை நீங்க சந்தித்த பொழுது அவர் அதுக்கு ஒரு பாசிட்டிவாக ஏதாவது கூறியிருந்தாரா? இல்ல, அது அவரோட அந்த எங்களுக்கு ஒரு மட்டும்தான் இருந்தது. எங்களுக்கு சும்மா இத விஷயத்த கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இதுக்குள்ள இருக்குது, ஓகே அவர் பாக்குறேன்னு சொன்ன கூடுதலான அந்த நேரம் எங்களுக்கு காணாது. ஏன்னா நாங்க மட்டும்தான் அவரு கிட்ட போய் கதைச்சாக்கள் 2 பேரும். வேற ஒரு தரம் அங்க கதைக்கல. மீட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்த அனுமதி எங்களுக்கு தான் கிடைச்சது பிரசிடென்ட் இருந்து. அப்ப நாங்க போய் இந்த இதையும் கொடுத்து, இந்த சம்பந்தப்பட்ட புத்தகத்தையும் கொடுத்து நாங்க வேலை செய்தாங்கன்றதை அறிமுகப்படுத்தினதோட வந்தது. அவர் அங்க வந்தா சந்தியும் சொல்லிட்டு போனோம். இப்ப நீங்கள் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை போட்டோ அல்லது அவருடைய உதவியாளர்கள் மூலமாகவோ
அதை தொடர்ச்சியாக அது சம்பந்தமா விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்ல. அது தொடர்ச்சியாக அதுவல் நடக்குது. இப்ப நாங்க ரஜீவன் எம்பி மூலமா வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அவரு கூடாக அதை வந்து நாங்க நினைவூட்டல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அது ஒரு கோரிக்கை. வேற என்ன இன்னொரு கோரிக்கை வச்ச? இன்னொரு கோரிக்கை என்னென்றால், அது ஏற்கனவே வந்து அந்த கோரிக்கை வந்து நான் யாழ்ப்பாணத்துல தேர்தல் நேரத்தில் இருக்க அந்த மனு வந்து ஜனாதிபதி கூடாக போனது. அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த அடைக்கல மாதா கோயிலுக்கு பின்னால சிங்கள மகாவித்யாலயம் இருந்தது. அது இப்ப இல்ல. அதுல வந்து ஒரு சும்மா டெம்பரரியா ஒரு கட்டிடம் போட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாலேயும் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கு. அப்ப அந்த மைதானம் வந்து அது சட்ட ரீதியாக வந்து சொல்லப்படுகிற அந்த ஆவணங்களின் படி அந்த மைதானம் OLR பள்ளிக்கூடத்துக்கு உரியது. அப்ப உண்மையா அந்த OLR பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு மைதானம் இல்லை. அப்ப எங்க வேண்டுகோள் என்னன்னா, கடைசி அந்த காணிய குறுக்காட்டியும் அந்த மைதான அந்த இடத்தை ஒரு மைதானமா பாவிக்கிறதுக்காவது இந்த அரசாங்கம் OLR பள்ளிக்கூடத்துடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் சந்திரசேகரன் இதுல ஒரு முயற்சி எடுப்பிடும் நினைக்கிறேன். ரஜீவனுக்கும் ஏற்கனவே தெரியப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி செயலாளர் கூட அப்படி அந்த விஷயம் அமைச்சருக்கும் போயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி ரவீந்திரன், ஒரு நல்ல உரையாடலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நீங்கள் இலங்கை சென்று அங்குள்ள நிலைமைகள், அங்கு தொடர்ந்தும் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்ற விஷயங்களை மீண்டும் மக்கள்கிட்ட கொண்டு வருவோம். மற்றது தோழர் என்னென்றால், இப்ப எந்த ஒரு அது கனவென்று சொல்லக்கூடிய ஒரு இலட்சியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாட்டோடைய போய் இந்த மக்களுக்கான பணியை செய்கிறது தான் என்ற ஒரு நோக்கமாக இருக்கு. உங்களுடைய எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். மீண்டும் சிலவேளை அங்கேயே சந்திக்க இயலுமா தெரியாது, பார்க்கலாம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேசம் நெட் தோழர் உங்களுக்கு மனமான நன்றிகள், நேயருக்கும் நன்றிகள். வணக்கம்.